வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 10 ஆசிலேஷன்லேருந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆசிலேட்டரி மோஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ரெஃபரன்ஸ் பொசிஷனை வச்சுட்டு பார்ட்டிக்கிள் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ரிப்பீட்டடாக ஃபார் அ பர்டிகுலர் டைம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அது ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன் தான் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட் ஆகும் பொழுது அந்த ஆக்சலரேஷனும் அந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அந்த டிஸ்பிளேஸ் மட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல the force acting on the particle it is going to be 0. தென் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், பார்ட்டிக்கிள் டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்போஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். So displacement from the fixed point directly proportional to acceleration or force acting on the particle. And then in the direction of acceleration and force எப்படி இருக்குன்னா, it is directed towards the fixed point. So இதுதான் fixed point அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் fixed pointனா இதை டைரக்ட் பண்ணுற மாதிரி இந்த acceleration and forceோட direction இருக்கும். இப்போ ஒன் டைமென்ஷனல் கேஸில் இந்த acceleration and displacement எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட் acceleration of the particle be ax. ஒன் டைமென்ஷனல் கேஸில் அலாங் x directionல அந்த பார்ட்டிக்கிள் accelerate ஆகுது. This is proportional to displacement of the particle x. ஓகே, இது எப்படி எழுதலாம்? ax is equal to minus bx. ஓகே, எக்ஸுங்கிறது என்ன? இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ b is equal to a divided by x அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதாமா? இந்த bங்கிறது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஆக்சலரேஷன் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இதோட யூனிட் என்ன ஆர் டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேவா? அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன? மீட்டர். ஸோ மீட்டர் கேன்சல் ஆகும் பொழுது த டைமென்ஷன் ஃபார் திஸ் கான்ஸ்டன்ட் இஸ் t⁻⁻2 அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ திஸ் இஸ் ஃபார் ஆக்சலரேஷன். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ் நம்ம எழுதணும். இப்போது இந்த ஆக்சலரேஷனோட நான் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கலும் போத் சைட்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? திஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் த force acting on the particle along x direction fx is equal to minus இந்த bயும் இந்த mயும் multiply பண்ணும்போது we get a constant called as the force constant multiplied by the displacement of the particle. இந்த kங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? this is nothing but a force constant. force constant எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இந்த equation rearrange பண்ணும்பொழுது we get F divided by x. So force per unit length or force per unit displacement is nothing but a force constant. Unit என்ன? Unit of force Newton, displacement unit meter. So மேலே வரும்போது meter power -1 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆகட்டும் அண்ட் ஃபோர்ஸ் ஆகட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் தென் செகண்ட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, திஸ் ஷோஸ் தட் உங்களுக்கு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இந்த நெகட்டிவ் சைனோட டைரக்ஷன். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ ஃப்ரம் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் and directing the mean position or equilibrium position. So this is the direction of the force. அதே மாதிரி displacement from the equilibrium position towards உங்களுக்கு left hand side இருந்தது அப்படின்னா, இந்த directionல இருந்ததுன்னா force opposite directionல act ஆகும். So this is displacement and this is force. This force எப்படி act ஆகும்? This is going to act towards the right hand side of the equilibrium position அப்படிங்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா, ஒரு பார்ட்டிக்கிள் ஃப்ரம் த மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடில்
எதுக்கு ஆக்ட் ஆகுதுன்னா ஸோ தட் அந்த பார்ட்டிக்கலை திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த ஃபோர்ஸை வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இட் ஆல்வேஸ் டைரக்ட்ஸ் த பார்ட்டிக்கல் which is executing simple harmonic motion to restore to its original position, equilibrium position or mean position எது வேணால் சொல்லலாம். அதாவது எந்த பார்ட்டிக்கல் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அந்த பார்ட்டிக்கலை ஒரிஜினல் பொசிஷனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் வந்து ஆக்ட் ஆகிறதுனால இது ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் as well as அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இதோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? முன்னாடி பார்த்த மாதிரி மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் கேஸ். இப்போது 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் கேஸில் எப்படி எழுதலாம்னா இதை வந்து வெக்டர் நோட்டேஷன் வச்சு எழுதுகிறோம். ஏன்னா 1 டைமென்ஷனில் வந்து ஜஸ்ட்டு வந்து டைரக்ஷன் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் மாறும். பட் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் போகும்பொழுது we have to denote using the vector notation. ஸோ F vector is equal to minus K R vector அப்படிங்கிறாங்க. இப்போ இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்டாக இருக்குது. இது எந்த ஈக்குவேஷனை ரிசம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா y is equal to minus mx அப்படிங்கிற ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. யூஸ்வலாக இந்த ஈக்குவேஷனுங்கிறது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். இந்த ஆரிஜின் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாரு மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல மைனஸ் சைன் இண்டிகேட் ஆகிறதுனால அதோட குவாட்ரண்ட் மட்டும் மாறும். ஓகே, இதை வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் டெஸ்மாஸ் ஆன்லைன் கிராஃபிக்கல் கால்குலேட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த இதை யூஸ் பண்ணி இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது எப்படி நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து y is equal to mx ரெட் கலர் லைன். ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இந்த இடத்துல ஒய்ங்கிறத வந்து நம்ம ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும், எக்ஸுங்கிறத என்ன எடுத்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும், எம்ங்கிறத இந்த இடத்துல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? மைனஸ் சைன் அப்படிங்கிறதுனால குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகுது. அதனால செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிங் த்ரூ த ஆரிஜினாக இருக்குது. இப்போது இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நான் வேரி பண்ண முடியும். வேரி ஆகும் பொழுது அந்த கிராஃபும் வந்து உங்களுக்கு மாறுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y is equal to minus mx. இப்போ இதோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அலாங் எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஃபோர்ஸும் அலாங் ஒய் ஆக்சஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம செகண்ட் அண்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் வழியாக இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிப்போம்? the slope is nothing but change in the vertical displacement or change that is change in del y by change in del x. Okay, y component oda change, x component oda change. Okay, so what is this? del y ingarது இந்த இடத்துல என்னது? displacement, and del x ingarது இந்த இடத்துல f. So we know that f is equal to kx minus kx. அப்போ k வந்து என்னது? k is equal to f by x. நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? x by f, that means 1 by k. அப்போ நமக்கு 1 slope கிடைக்கும் பொழுது we will get the value of 1 by k. அப்போ k is equal to slope நம்ம வந்து reciprocal பண்ணும்போது we will get the value of the force constant அப்படிங்கிறாங்க. ஓகே, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.